ரைட். இப்ப நாம பார்க்க போற சப்ஜெக்ட் தான் கம்பெனிகள் சம்பந்தமாக பார்க்க போறோம். கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள். லாஸ்ட் கிளாஸ்ல நாம பார்ட்னர்ஷிப் சம்பந்தமாக பார்த்ததுக்கு பிறகு கம்பெனியோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். கம்பெனி என்றா என்ன? இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது வணிக அமைப்புகள் சம்பந்தமான பாடம் பார்த்து கொண்டிருக்கோம். தனியுடைமை நிறுவனங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பங்குடைமைகள் பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க போற சப்ஜெக்ட் தான் கம்பெனிகள் சம்பந்தமான பாடம். கம்பெனி தான் என்ன, இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு வணிக அமைப்பாக காணப்படுது. எந்த ஒரு வணிக நிறுவனத்துல நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய நிறுவனத்தை கம்பெனியாக பதிவு செய்வதுதான் என்னுடைய கனவு. கம்பெனியாக மாற்றணும், பெரிய கம்பெனியாக என்னுடைய நிறுவனத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று நிறைய பேர் என்ன செய்வாங்க, பிசினஸ் பீப்புள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப கம்பெனி என்றா என்ன? 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு கீழே என்ன, கொழும்பு கம்பெனி பதிவாளர் திணைக்களத்துல பதிவு செய்யப்படுற நிறுவனத்துக்கு பேர் தான் என்ன, கம்பெனியாக இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், கூகுள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனி ரெஜிஸ்டார் என்று சர்ச் பண்ணி, கம்பெனி ரெஜிஸ்டார் என்று சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு சில லிங்குகள் கிடைக்கும். நான் நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, இந்த இருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் என்கிற இந்த வெப்சைட்ல தான் என்ன செய்யணும்னு சொன்னா நம்மட கம்பெனிகளை நாம் என்ன செய்யணும், நாம் பதிவு செய்ய வேண்டும். இதுல பாத்தீங்க என்ன சொன்னா இ ராக் கண்டிஷன் என்ன செய்யப்படுது, ஒரு டெப் ஒன்று இருக்கு. இந்த வெப்சைட்ல ஒரு டெப் ஒன்று இருக்கு, இ ராக் கண்டிஷன் ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் ROC அது. இப்ப நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டி வரும். ஆனா தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, எல்லாம் என்ன செய்யப்படுது, ஆன்லைன் மயமாக மாறிவிட்டது. ஆன்லைன்ல என்ன செய்ய போறோம், கம்பெனிகளை எல்லாம் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக காணப்படும். அப்ப முதலாவது நாம் என்ன செய்யணும் என்று சொன்னா, கம்பெனி என்கிற வகையை பார்த்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், கம்பெனி ஒன்றை பதிவு செய்வது எவ்வாறு என்பது தொடர்பாக பார்ப்போம். கம்பெனிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பெனிகளை இவ்வாறு வாய்ப்படுத்தலாம்: வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி, உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்று மூன்று வகையாக என்ன செய்யறோம், நாம வகைப்படுத்தும். வரையறுக்கப்பட்ட கம்பெனியில பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வரையறுக்கப்படாத கம்பெனிகள் எண்ணிக்கை இல்ல பிள்ளை. வரையறுக்கப்படாத கம்பெனிகள் குறைவு. வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளும் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி தான் என்ன, இலங்கையில அதிகமாக காணப்படுகின்ற கம்பெனி. வரையறுக்கப்பட்ட கம்பெனியில பாத்தீங்கன்னு சொன்னா வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்று இருக்கு, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்று இருக்கு, வரையறுக்கப்பட்ட கரை கடந்த கம்பெனி என்று மூன்று வகை இருக்கு. அப்ப நாம முதலாவது பார்க்கும் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றால் என்ன. அப்ப முதலாவது வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றால் என்னங்கிறது என்ன செய்வோம், நாம பார்ப்போம். நாம தனியுடைமையும் பங்குடைமையும் படிச்சிருக்கோம். அதுல ஒரு விடயம் படிச்சோம், நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது என்று படிச்சோமா, வரையறுக்கப்படவில்லை. சட்ட ஆளுமை இல்லை என்று படிச்சிருக்கோம். தனியுடைமை நிறுவனத்துக்கும் படிச்சிருக்கோம், பங்குடைமைக்கும் படிச்சிருக்கோம். கம்பெனியை பொறுத்தளவையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்ற ஒரு கேட்டகரி இருக்கு. வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு நபர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் என்ன செய்யறாரு என்று சொன்னா மூலதனமாக என்ன செய்யறாரு, பங்குகளை வாங்குறார். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி என்ன செய்யறாரு, 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யறாருன்னா பங்குகளை வாங்குறார். அப்படி கொள்வனவு செய்தால் அந்த கம்பெனி நட்டம் அடைந்தால் அவர் எவ்வளவு முதலீடு செய்திருந்தாரோ, அவர் எவ்வளவு முதலீடு செய்திருந்தாரோ அந்த முதலீட்டாளர் தான் என்ன செய்யப்படும், அந்த முதலீட்டாளர் என்ன செய்யப்படும், இவருக்குரிய நட்ட பொறுப்பு என்ன செய்யும், இவருக்கு போய் சேரும். சொந்த சொத்துக்களை என்ன செய்ய தேவையில்லை, இவர் விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த சொத்துக்களை இவர் விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதான் என்ன, வரையறுக்கப்பட்ட கம்பெனிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனியின் அகவிதி பத்திரத்தில் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் வழங்கப்பட்ட பங்கு பெறுமதிக்கு ஏற்ப அவர்களது பொறுப்பு வரையறுக்கப்பட்டு காணப்படுமாயின் அது வரையறுக்கப்பட்ட கம்பெனி எனப்படும். ஒரு தரம் என்ன செய்யுங்க, எல்லாரும் இந்த இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள பாருங்க.
இட்டாலிக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் ஒரு தடவை வாசி, எல்லாரும் வாசிங்க மனதுக்கு. இந்த எக்ஸாம்பிள் ஒரு தடவை நீங்க வாசிங்க. இந்த வாசிச்சீங்க என்று சொன்னாதான் நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது என்றால் என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். Right. இது என்னன்னு சொன்னா ஒரு பீட்டரோட சம்பந்தப்பட்டது. பீட்டர்ங்கிற முதலீட்டாளர். இப்ப பீட்டர்ங்கிற நபர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா கம்பெனியில என்ன செஞ்சிருக்காருன்னா பங்குகள். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கும். அப்ப என்ன, ஒரு பங்கு எனக்கு, ஒரு பங்கு உங்களுக்கு, இன்னொரு பங்கு உங்களுக்கு என்ன செய்வோம், நாம பங்கு பங்கா பிரிப்போம். அதே போலதான் கம்பெனிகள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் மூலதனம் தேவை என்று சொன்னா அவங்க என்ன செய்யலாம், பல பங்குகளாக பிரிக்கலாம். 1 லட்சம் ரூபாய் படியான 10 பங்குகளாக பிரிக்கலாம். அல்லது 50,000 படியான 20 பங்குகளை பிரிக்கலாம். அல்லது 25,000 படியாகவும் என்ன செய்யலாம், அவங்க என்ன செய்யலாம், பங்குகளை பிரிக்கலாம். பிரிச்சு என்ன செய்வாங்க என்று சொன்னா பொதுமக்களுக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களோட வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பங்குகளை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி கொள்வாங்க. அதே போலதான் பொது கம்பெனிகள் என்ன செய்யும் சொன்னா கம்பெனிகள் அவங்களுக்கு தேவையான மூலதனத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி பொதுமக்களுக்கு என்ன செய்வாங்க, பங்குகளை விற்பனை செய்வார்கள். அப்படி விற்பனை செய்கின்ற போது என்ன செஞ்சாருன்னு சொன்னா பீட்டர்ங்கிற நபர் அந்த கம்பெனியில என்ன செஞ்சாரு, அவரு அந்த கம்பெனியில இருக்கிற மூலதனத்துல என்ன செஞ்சாருன்னு சொன்னா 200,000 அவங்களோட கம்பெனியோட மொத்த மூலதனம் என்று சொன்னா அதில் 10% பங்குகளை என்ன செஞ்சிருக்காரு, பீட்டர் கொள்வனவு செய்திருக்க. 200,000த்துல 10% என்ன, 20,000 ரூபாய் பெறுமதியான பங்குகள் என்ன செஞ்சிருக்காரு, 20,000 ரூபாய் பெறுமதியான பங்குகளை பீட்டர் கொள்வனவு செய்திருக்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா கம்பெனி பேங்க்ல இருந்து 5 மில்லியன் ரூபாய் கடன் வாங்குது. பெரிய ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க, 5 மில்லியன் ரூபாய் சொன்னா 50 லட்சத்துக்கு கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் லொஸ் ஆயிட்டு. பிசினஸ் லொஸ் ஆயின உடனே கம்பெனியில உள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்றாங்க எங்கள்கிட்ட இருந்த காசு இல்லை, எல்லா காசும் லொஸ் ஆயிட்டு. அப்ப என்ன செய்யறாங்க, பேங்க் வந்து என்ன செய்யறாங்கன்னா கம்பெனியை என்ன செய்யறாங்கன்னா வழக்கு போடுறாங்க. கம்பெனிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யறாங்க. இப்படி எங்கள்கிட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க, கம்பெனி லாஸ் ஆயிட்டு, எங்கள்கிட்ட கடனை வாங்கித்தாங்க. ஏன்னா கோர்ட்ஸ் என்ன செய்யும், நீதிமன்றம் யார் அந்த கம்பெனிக்கு ஓனராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யும் சொன்னா நட்டத்தை அறவீடு செய்யும். நட்டத்தினை அறவீடு செய்யும். அப்படி அறவீடு செய்ய 50 லட்சத்தையும் கொடுக்கணுமா பீட்டர்? ரெண்டா இல்ல, 50 லட்சத்தை கொடுக்க தேவை. பீட்டர் மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம் என்று சொன்னா அந்த பங்கு மூலதனம் இருக்குதானே, அந்த பங்கு மூலதனத்துல பீட்டர் எத்தனை சதவீதத்தினை உடைமையாக கொண்டிருந்தாரோ அவருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் பங்குல எத்தனை சதவீதம் இவருக்கு ஓனர்ஷிப்பா இருந்துச்சோ அந்த மேக்சிமம் அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் நட்டத்தை பொறுப்பெடுப்பார். அவர் நட்டத்தை பேங்க்கு கொடுக்குறேன்னு சொன்னா அந்த 2 லட்சம் தர 10%, 20,000 ரூபாய் மட்டும்தான் என்ன செய்வார் என்று சொன்னா பேங்குக்கு நட்ட ஈடாக என்ன செய்வாரு, அந்த கடன் மூலதன மீள் கொடுப்பாக கொடுப்பார். பேங்க்ல வாங்கின கடனுக்கு 20,000 ரூபாயை தாண்டி என்ன செய்ய முடியாது பேங்க் பீட்டர்ட்ட இருந்து 1 ரூபாயை கூட வாங்கல. பீட்டர்ட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், கார் இருக்கலாம், வேன் இருக்கலாம், பெரிய பெரிய கோடிக்கணக்கில் காசு இருக்கலாம், பெரிய பெரிய எஸ்டேட் பங்களா இருக்கலாம். இருந்தாலும் பீட்டர்ட்ட இருந்து என்ன செய்யலாது பேங்கால இந்த அவங்களை ஈடுபடுத்திய மூலதனம் இருக்குதானே கம்பெனியோட மூலதனம், மூலதனத்துல மேக்சிமம் பீட்டர்ற பங்களிப்பதில் எவ்வளவு, 10%. 10% என்று சொன்னா 20,000 ரூபாய் மட்டும்தான் என்ன செய்யலாம்டா பீட்டர்ட்ட வாங்கி எடுக்கலாம். பீட்டர் சேஃபா இல்லையா, பீட்டர் சேஃப். பீட்டர் பாதுகாப்பா இருப்பார். ஏன், அவர் எவ்வளவுதான் கம்பெனி நட்டமாயினாலும் பீட்டர் கவலைப்பட தேவையில்லை. அவர் எவ்வளவு மூலதனத்தை ஈடுபடுத்தினாரோ அந்த மூலதனம் தான் என்ன மேக்சிமம் அவருக்கு லொஸ்ஸாக அவர் பொறுப்பெடுக்க வேண்டியது. ஆனால் இது உங்களோட சொந்த பிசினஸ் என்று யோசிங்க புள்ளி.
நீங்க ஒரு தனிய பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பிசினஸ் லாஸ் ஆயிட்டு கடையில இருக்கிற காசை மட்டும்தானா பேங்க் எடுப்பாங்க? இல்ல. உங்கள்ட்ட வந்து உங்களை போலீஸ்ல கேஸ் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சீஸ் பண்ணி என்ன செய்வாங்க? அதை ஏல விற்பனை செய்து அந்த பணம் அவ்வளோத்தையும் பேங்க் எடுத்துருவாங்க. இது தனி உடைமை. ஆனா கம்பெனிக்கு என்ன? அப்படி இல்லை. அதான் என்ன நாம சொல்லுவோம், நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. கம்பெனியில நீங்க முதலீடு செய்யறது உங்களுக்கு சேஃப். கம்பெனில முதலீடு செய்தா நீங்க ஈடுபடுத்திய மூலதனத்துல மட்டும் மேக்சிமம் அந்த அளவு மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க நட்டத்தை பொறுப்பெடுக்கணும். அதை தாண்டிய அமௌண்ட்டை நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட கம்பெனிக்கு சொல்ற பேரு வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இன்னொரு கம்பெனி இருக்கு வரையறுக்கப்படாத கம்பெனிண்டா, கிட்டத்தட்ட இது தனியுடைமை நிறுவனத்தை போல. நீங்க மூலதனம் கம்பெனியில நீங்க ஈடுபடுத்திருந்தீங்கன்னா, கம்பெனி நட்டம் அடைந்தால் அந்த நட்டம் அனைத்தையும் என்ன செய்யணும், உங்களோட சொந்த சொத்துக்களை விற்பனை செய்தாவது என்ன செய்யணும், நீங்க அந்த நட்டத்தினை செலுத்த வேண்டும். இது வரையறுக்கப்படாத கம்பெனி. அப்போ உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்ன? இந்த இருக்கு. உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்ன என்னன்னு சொன்னா, சில நபர்கள் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, இந்த கம்பெனி எங்களுடைய கம்பெனி. இந்த கம்பெனி நட்டம் அடைந்தால் நாங்க என்ன செய்வோம், எங்கட சொத்துக்களை இந்த கம்பெனிக்கு நாங்க ஒப்படைக்கும், எங்கட காணி ஒப்படைக்கும், கட்டிடத்தை ஒப்படைக்கும். அல்லது இந்த கம்பெனிக்கு நட்டம் வந்தால் இவ்வளவு அமௌண்ட் பெறுமதியான நட்டத்தை நான் என்ன செய்வேன், நான் பொறுப்பெடுப்பேன் என்று உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொல்லி சில நபர்கள் சொத்துக்களை கொண்டோ, சில நபர்கள் அவர்களுடைய அந்த முதலீடுகளை கொண்டோ, பேங்க் டிபாசிட்டை கொண்டோ சில கம்பெனிகளுக்கு உத்தரவாதம் வழங்கி இருந்தாங்க என்று சொன்னா, அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற கம்பெனிகள் என்ன சொல்லுவோம், உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் சொல்லுவோம். இது பெரும்பாலும் சமூக சேவையோடு சம்பந்தப்பட்டதாக உருவாக்கப்படுகின்ற கம்பெனிகள் தான் என்ன, கரண்டி லிமிடெட் என்கிற பெயரோட என்ன செய்யும் இந்த கம்பெனிகள் காணப்படும். ரைட். இப்ப நாம பார்க்க போற விஷயம்தான், இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனி தான் நமக்கு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது லிமிடெட் கம்பெனி. இதுதான் இலங்கையில் என்ன நடைமுறையில் இருக்கக்கூடியது. இந்த கம்பெனியும் வரையறுக்கப்பட்ட கம்பெனியும் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி தான் என்ன இலங்கையில நடைமுறையில் இருக்கிறது. இப்ப நாம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்ப வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் பண்புகள் என்ன? வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் பண்புகள் என்ன? இந்த கம்பெனிக்கு சட்ட ஆளுமை உண்டு. சட்ட ஆளுமை என்ற பிள்ளைகள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வரேன், என்ன கம்பெனியோட பேர்ல பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். சேவிங் அக்கவுண்டோ பிக்ஸ் டிபாசிட் அக்கவுண்டோ நீங்க ஓபன் பண்ணலாம் கம்பெனியின் பேர்ல. கம்பெனியின் பேர்ல நீங்க என்ன செய்யலாம், சொத்துக்களை கொள்வனவு செய்ய முடியும். கம்பெனியின் பேர்ல நீங்க என்ன செய்ய முடியும், வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதாவது சட்டத்துல நாம ஒரு மனிதர்கள் எவ்வாறு தனி மனிதனாக ஒரு மதிப்பளிக்கப்படுகின்றதோ அதே போல கம்பெனிகளும் என்ன சட்டத்தின் முன் தனி மனித அந்தஸ்துள்ளதாக என்ன செய்யப்படும், கருதப்படும். இதைத்தான் சட்ட ஆளுமை என்று சொல்லும். அதே நேரம் நட்ட பொறுப்பு என்ன செய்யப்படும், ஈடுபடுத்திய மூலதன அளவுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கும், வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். பெரும்பாலும் கம்பெனிகள் தொடர்ந்து இயங்கும் தன்மை உண்டு. தொடர்ந்து இயங்கும் தன்மை என்றா என்ன? இப்ப நம்ம ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கடை ஒன்று ஓபன் பண்றோம் அப்படியா? இல்லை. கம்பெனியா பதிவு செஞ்சோம் என்று சொன்னா அந்த கம்பெனி பெரும்பாலும் என்ன நீடித்த ஆயுளை கொண்டதாக இருக்கும். தொடர்ச்சியா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இயங்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது உரிமையாளர் வேற முகாமையாளர் வேறதாக காணப்படும். எப்படி எக்ஸாம்பிள், இப்ப பாருங்க, இப்ப நீங்க செலான் பேங்க் இருக்கு, கொமர்ஷியல் பேங்க் இருக்கு. நீங்க கொமர்ஷியல் பேங்குக்குள்ள விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க மேனேஜர் ஒரு ஆள் இருப்பார். அவர் அந்த அந்த கொமர்ஷியல் பேங்க் பிரான்ச்சுக்குரிய ஓனரா, அவர் சொந்தக்காரரா? இல்ல. கொமர்ஷியல் பேங்க் என்று சொன்னா அதாவது நம்ம இந்த கொமர்ஷியல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கான் இருக்கு தானே, அது செலான் பேங்க் இருக்கு தானே, அவங்களோட பங்குகளை கொள்வனவு செய்தவர்கள் தான் உரிமையாளர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவோம், பங்குதாரர்கள். ஆனா அந்த கம்பெனியை நிர்வகிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க பல்வேறுபட்ட முகாமையாளர்களை நியமிச்சிருப்பாங்க. அப்ப ஓனர் வேறையா இருப்பாரு,
முகாமையாளர்கள் வேற இருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப தனியா ஒரு 10 லட்சம் ரூபாய் காசை போட்டு ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க யார்? உரிமையாளரும் நீங்க தான், முகாமையாளரும் நீங்க தான். ஆனா கம்பெனிகள் அப்படியா? இல்லை. உரிமையாளர்கள் வேறு, முகாமையாளர்கள் வேறு, ரெண்டும் ரெண்டு தரப்பினர்களாக காணப்படுவார்கள். உதாரணமாக சொல்ல போனா இப்ப கூகுள் நிறுவனத்துல சிஇஓ இருக்காரு தானே பிள்ளை? கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ, நான் மீண்டும் சொல்றேன், கூகுள் சிஇஓ அடிச்சீங்கன்னு சொன்னா கூகுள் நிறுவனத்துல சிஇஓ வருவார், சுந்தர் பிச்சை, மிஸ்டர் சுந்தர் பிச்சை. இப்ப இந்த சுந்தர் பிச்சை என்று சொல்றவர் இவர் நிறுவனத்துல ஓனரா? கூகுள் நிறுவனத்துல சொந்தக்காரரா? இவர் கூகுள் நிறுவனத்தின் சொந்தக்காரர் அல்ல. இவர் யாரு? அங்க வேலை செய்யக்கூடியவரா? யாரு? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், பிரதம நிறைவேற்று உத்தியோகத்தர். இவர் தான் கூகுள் நிறுவனத்துக்கே பொறுப்பானவராக காணப்படுறார். எந்த வழக்கு வந்தாலும் இவர் தான் போவாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தான் ஃபேஸ் பண்ணுவார். கூகுள் நிறுவனத்தை அபிவிருத்தி செய்யற சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கிற இவர் தான். இவர் யாருன்னு சொன்னா முகாமையார். ஆனா கூகுள் நிறுவனத்துல ஓனர்ஸ் யாரு? கூகுள் கம்பெனி ஓனர்ஸ் அடிங்க, ஓனர் நேம் அடிங்க. கூகுள் நிறுவனத்துல ஓனர்ஸ் யாரு? கூகுள் நிறுவனத்துல ஓனர்ஸ் வேற, ஃபவுண்டர் வேறு, கூகுள் நிறுவனத்துல ஓனர்ஸ் வேறு. ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த கூகுள்? இந்த இருக்கார், இவர் தான் கூகுள் நிறுவனத்தில உரிமையாளர். அப்ப கம்பெனிகளை பொறுத்தளவையில பாத்தீங்கன்னு சொன்னா கூகுள் நிறுவனத்துல ஒரு கம்பெனி, கூகுள் ஒரு கம்பெனியா தான் இருக்கு. உரிமையாளர்கள் வேறு, முகாமையாளர்கள் என்ன வேறு வேறானாக இருப்பாங்க. இதான் என்ன வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் பண்பு. இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனியை பாத்தீங்கன்னு சொன்னா 3 வகையாக பிரிக்காங்க. ஒன்று வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, நல்ல கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, தனியார் கம்பெனி. இன்னொன்று என்ன? வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி. இன்னொன்று கரை கடந்த கம்பெனி. ரைட். இப்ப நீங்க கம்பெனிகள் பார்த்திருப்பீங்க பிள்ளைகள். கம்பெனிகள பேருக்கு பின்னால இந்த நான் சர்ச் பண்ற பேரை பாருங்க. இது பிராக்டிக்கலா பார்க்கணும். இது நம்ம பாடமாக்கி படிக்கிற பாடம் இது. இதுல பாத்தீங்க என்று சொன்னா இப்ப இந்த இருக்கு பாருங்க, டிஜிட்டல் குரூப் இன்ஃபோடெக் லங்கா பிரைவேட் லிமிடெட். என்ன? பிவிடி லிமிடெட் என்று முடியுதானே பேரு? நல்லா பாத்துக்கணும். இந்த பிவிடி லிமிடெட், பிவிடி லிமிடெட், இந்த பிவிடி லிமிடெட் என்று இருக்குதானே, பிரேக்கெட்டுக்கு பிவிடி, இங்க கேபிட்டல் எல்டிடி என்று இருக்கு, இந்த இருக்கு பிவிடி லிமிடெட். இப்படி ஒரு நிறுவனத்துல பேரு பிவிடி லிமிடெட், பிவிடி எல்டிடி என்று இருக்குமென்று சொன்னா அந்த நிறுவனம் என்ன நிறுவனம்? வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. சில நிறுவனங்களுக்கு பேரை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அமானா பிஎல்சி, சாரி அபான்ஸ் பிஎல்சி. இப்ப இந்த நிறுவனத்தை பாருங்க. இந்த நிறுவனத்துல பேருக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா பிஎல்சி என்று இருக்கும் பிள்ளை. இந்த அபான்ஸ் பிஎல்சி கீழே போனேன், அந்த எங்க ஏரியாவில் இருக்கிற அபான்ஸ் பிஎல்சி இருக்கு. அடுத்தது பிஎல்சி கம்பெனி ஸ்ரீலங்கா, பிஎல்சி கம்பெனி ஸ்ரீலங்கா பாருங்க. இந்த ஒவ்வொரு பேர் வரும் பாருங்க. பீப்புள்ஸ் லீசிங் அண்ட் பினான்ஸ் பிஎல்சி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பீப்புள்ஸ் லீசிங் ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிஎல்சி என்ற வேர்டு இருக்கு. இந்த பிஎல்சி என்ற வேர்டோட கம்பெனிகள் பேர் வரும் என்று சொன்னா இந்த நிறுவனங்களுக்கு சொல்ற பேர் என்ன? இது வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனின்னு சொல்லுவோம். காகிள்ஸ் நிறுவனம், காகிள்ஸ் நிறுவனம் என்ன செஞ்சீங்கன்னா பிவிடி இருந்து இப்ப பிஎல்சிக்கு மாறிட்டாங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ரைட். இதெல்லாம் என்ன? பிஎல்சி என்று வந்தா இந்த நிறுவனங்கள் எல்லாம் பொது கம்பெனி. அப்ப கரை கடந்த கம்பெனிகள் என்ன? ஓவர்சீஸ் கம்பெனிஸ் என்றா இலங்கையில பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டுல தொழில் புரிகிற கம்பெனிகளை தனின்னு சொல்லுவோம் கரை கடந்த கம்பெனிகள் என்று சொல்லுவோம். இலங்கையில பதிஞ்சு வெளிநாட்டுல தொழில் புரிகிறாங்க.
இப்ப இந்த மூன்று கம்பெனிகள் சம்பந்தமாக நாம் என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். Right. அதுல நாம முதலாவது படிக்கிற கம்பெனி தான் என்ன, எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கம்பெனி, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்ன பிள்ளைகள், பேருக்கு பின்னால என்ன இருக்கும், பிவிடி லிமிடெட் என்று இருக்கு. Right. இது யார் உருவாக்குறேன்னு சொன்னா நாம உருவாக்குறது. இப்ப நீங்களும் விரும்பினா என்ன செய்யலாம், நீங்களும் ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கலாம். ஆக குறைஞ்சது எத்தனை பேர் வேணும் அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு, ஆக குறைஞ்சது ஒரு ஆள் போதும். நீங்க மட்டும் என்ன செய்யலாம், நீங்க விரும்பினீங்க என்ன சொன்னா நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்கலாம், உங்களோட பேர்லயே உருவாக்கலாம். இப்ப என் பேர் 5G, 5G பிரைவேட் லிமிடெட் நீங்க என்ன செய்யலாம், நான் ஒரு கம்பெனியை உருவாக்கலாம். இப்ப கிளாஸ்ல இருக்கிற இப்ப அஸ்மா பாத்தீங்கன்னா அஸ்மா என்ன செய்யலாம், அஸ்மா என்ன செய்யலாம், ஒரு கம்பெனியை உருவாக்கலாம். ஹர்ஷிதா பாத்தீங்கன்னா ஹர்ஷிதா பிரைவேட் லிமிடெட் என்ன செய்யலாம், ஹர்ஷிதா நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்கலாம். அதாவது பிரைவேட் கம்பெனி என்ன சொன்னா, ஆக குறைஞ்சது அதுல ஒரு ஆள் இருக்கணும். ஆக கூடுதலாக எத்தனை பேர் இருக்கலாம், பங்குதாரர்களாக, ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள் யார், எத்தனை பேர் மேக்சிமம் அதுல ஓனர்ஸா இருக்கலாம், 50 பேர் தானே அதுல ஓனர்ஸா இருக்கலாம். ஆக குறைஞ்சது ஒரு ஆள், ஆக கூடுதலா இருக்கக்கூடியது 50 பேர். ஒன்று தொடக்கம் 50 நபர்களினால் மூலதனம் இடப்பட்டு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்படுற கம்பெனிக்கு பேர் தான் என்ன, தனியார் கம்பெனி. இந்த கம்பெனியில ஆக குறைஞ்சது எத்தனை பேர், ஆக குறைந்தது ஒரு ஆள், ஆக கூடுதலானது எத்தனை பேர், 50 பேர். கம்பெனியோட பேருக்கு பின்னால என்ன இருக்கும், பிவிடி லிமிடெட் என்ற பேர் இருக்கு. இது சட்ட ஆளுமை உடையதா, ஆம் சட்ட ஆளுமை உடையது. நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதா, ஆம் நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. இந்த கம்பெனியில என்னன்னு சொன்னா, இந்த கம்பெனியை பெரும்பாலும் யார் உருவாக்குவாங்க, இந்த ஃபேமிலிக்குள்ள உருவாக்குவாங்க. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கு தானே, இந்த கம்பெனியோட பங்குகள் என்று சொல்லுவோம். இந்த பங்குகள் என்ன செய்யலாம்னா அவங்க விற்பனை செய்ய முடியும். ஆனால் யாருக்கு விற்பனை செய்ய முடியாதுண்டா, பொதுமக்களுக்கு பகிரங்கமாக என்ன செய்யலாது, பொதுமக்களுக்கு பகிரங்கமாக பங்குகளை என்ன செய்யலாது, பங்குகளை விற்பனை செய்ய முடியாது. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன செய்யலாம், அவங்க காய்ச்சி பேசி என்ன செய்யலாம், அவங்க பங்குகளை விற்கலாம். இந்த பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, அடுத்தது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டெல்லாம் என்ன செய்யலாது, இந்த பங்குகளை என்ன செய்யலாது, பொதுமக்களுக்கு பகிரங்கமாக பங்குகளை விற்பனை செய்ய முடியாது. இந்த கம்பெனில பாத்தீங்கன்னு சொன்னா போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நீங்க கண்டிருக்கிறீங்களா போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், நீங்க சில திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் சொல்லி. இப்படி அந்த நிறைய பேர் ஒரு 10 பேர் கூடி காய்ச்சிட்டு இருப்பாங்க, முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் எடுப்பாங்க. கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பாங்க. இப்படி ஒரு டீம் இருப்பாங்க. அண்மையில நடிகர் விஜய் நடிச்ச ஒரு படம் ஒன்றையும் வருவாங்க போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் சொல்லி. இந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அவங்க அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய இயக்குனர், அந்த கம்பெனி சார்பான முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிறாங்க. உதாரணமாக நம்மட பாராளுமன்றம் இருக்குதானே, நம்மட பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தது யாரு, இலங்கையில் இருக்கிற பொதுமக்கள். அவங்க எடுக்கிற எந்த தீர்மானமும் பொதுமக்கள் எடுக்கிற தீர்மானமாகத்தான் கருதப்படும். அதே போலதான் ஒரு கம்பெனியில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆட்கள் இருப்பாங்க, முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள். எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தீர்மானம் எடுக்க முடியுமா, எல்லாருக்கும் கதிரை மேசை கொடுக்கலுமா, இல்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருடமும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எலெக்ஷன் ஒன்று வைப்பாங்க, தேர்தல். இது நம்ம அரசியல் தேர்தல் இல்ல, கம்பெனிகளுக்குள்ள நடக்கிற தேர்தல். அப்படி ஒரு எலெக்ஷன் ஒன்று வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல எல்லாரும் கையை தூக்கி வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாங்க, இப்படி கையை தூக்கி வாக்களிச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்கள் சார்பாக பின்வரும் நபர்களை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்ன செய்வாங்க, அவங்க தெரிவு செய்வாங்க. அப்படி தெரிவு செய்யப்படுற ஒவ்வொரு ஆளுக்கும் பேரு தான் என்ன, இயக்குனர்கள் என்று சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களே அதுக்கு சொல்ற பேரு இயக்குனர் சபை என்று சொல்லுவோம். ஒவ்வொரு ஆளுக்கும் பேரு இயக்குனர். இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க என்று சொன்னா அதுக்கு சொல்ற பேர் என்ன, இயக்குனர் சபை என்று சொல்லுவோம்.
சரிதானே, இயக்குனர் சபை. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன சொன்னா இயக்குனர்கள் இருப்பாங்க. ஆனா வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிக்கு ஆக குறைந்தது ஒரு இயக்குனர் இருந்தால் போதுமானது. ஆக குறைஞ்சது ஒரு ஆள். இப்ப நான் மட்டுமே கம்பெனி உருவாக்குறேன்னு சொன்னா நான் தான் ஓனர், நான் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர், நான் தான் இயக்குனராக இருக்க முடியும். ரைட். அதே நேரம் கட்டாயம் என்ன செய்ய தேவையில்லை, இவங்கட அக்கவுண்ட்ஸ் இருக்குதானே, வருமான கூற்று ஐந்து வகையெல்லாம் இருக்குதானே. நீங்க நிதி கூற்றுகள் என்று படிச்சிருப்பீங்க. நீங்க ஓ லெவல் படிச்சார்கள் படிப்பீங்க, வருமான கூற்று ஐந்து வகை என்றலாம். அந்த வருமான கூற்று ஐந்து வகையை தான் என்ன சொல்லுவோம், பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவோம். நிதி கூற்றுக்கு கணக்கு வழக்குகள் என்று கலப்பாங்க, கணக்கறிக்கைகள். இதெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, பொதுமக்களுக்கு பகிரங்கமாக என்ன செய்ய தேவையில்லை, பப்ளிஷ் பண்ண தேவை. இவங்க விரும்பினா வெப்சைட்ல போடலாம், அப்படி இல்லாட்டி என்ன வெப்சைட்ல அப்லோட் பண்ணாமலும் இருக்கலாம். இது அவங்க என்ன, உரிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உரிய கம்பெனியை பதிவு செய்யற இடங்களுக்கு மட்டும் ஒரு கோப்பியை அனுப்பினால் என்ன போதுமானதாக இருக்கு. அடுத்தது இவங்க பொதுமக்களுக்கு என்ன செய்யலாது, பங்குகளை எல்லாம் விற்பனை செய்ய முடியாது. அப்ப இதுதான் என்ன, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் என்ன பண்புகளாக காணப்படும். அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்ன, ஆக குறைஞ்சது ஒரு நபர் இருப்பார். ஆக கூடுதலானது எத்தனை பேர் இருப்பாங்க, 50 பேரை தான் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். அப்புறம் இன்னொரு வகையில பார்ப்போமே, பங்குடைமையில் எத்தனை பேர், ஆக குறைஞ்சது 2 பேர், ஆக கூடுதலானது 21 பேர், 20 பேர். அப்ப 21வது ஒரு ஆள் அந்த பங்குடைமையில வந்து ஜாயின் பண்றாருன்னு சொன்னா அந்த பங்குடைமை என்னையா மாத்தணும், அதை உடனடியாக கம்பெனியா மாத்தணும். நீங்க என்ன செய்யலாம், தனியார் கம்பெனியாக நீங்க என்ன செய்யலாம், அதை உடனடியாக நீங்கள் பதிவு செய்ய முடியும். ஆக குறைஞ்சது ஒரு ஆள், ஆக கூடுதலான 50 பேர். இயக்குனர் சபையும் என்ன, ஆக குறைஞ்சது ஒரு இயக்குனர் இருந்தால் போதுமானதாக இருக்கு. இந்த தனியார் கம்பெனியின் அனுகூலம் என்ன, என்ன நன்மை, என்ன நன்மை என்று சொன்னா, பங்குடைமையோட ஒப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க பிள்ளை, இதை கம்பேர் பண்ணுங்க, பங்குடைமையோட ஒப்பிடுங்க. நன்மைகள் கேட்கக்குள்ள நம்மளை விட என்ன சிறிய ஆட்களோட சேர்த்து என்ன செய்யணும், ஒப்பிடணும். தீமைகள் கேட்க என்ன செய்யணும், நம்மளை விட உயர்ந்த நபர்களோட என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி நம்மளோட தீமைகளை சொல்லணும். இப்ப தனியார் கம்பெனியின் அனுகூலங்கள் என்று கேட்கும் போது நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, ஒன்று நீங்க என்ன செய்யலாம், பங்குடைமையோட ஒப்பிட்டுன்னு சொல்லலாம். வரையறுக்கப்பட்டு பொது கம்பெனியோட ஒப்பீடு செஞ்சு என்ன செய்யலாம், நீங்க ரெண்டு சார்பாகவும் என்ன செய்யலாம், ஒப்பிட்டு நன்மை தீமைகளை நீங்க என்ன செய்யலாம், விமர்சிக்கலாம். தனியார் கம்பெனியோட நன்மைகள் என்ன, பங்குடைமையில 20 பேர்ட்டு தான் மூலதனம் எடுக்கணும். ஆனால் தனியார் கம்பெனியில எத்தனை பேர்ட்ட இருந்து நம்ம மூலதனத்தை திரட்ட முடியும், 50 பேர்ட்ட மூலதனத்தை திரட்ட முடியும். அப்ப அதிகளவான மூலதனத்தை திரட்ட முடியும். அடுத்தது தனியுடைமை பங்குடைமையை பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன பிசினஸா இருக்கு. ஆனா பிரைவேட் லிமிடெட்ங்கிறது என்ன, காகிள்ஸ் ஃபுட் சிட்டி இருக்கு தானே புள்ளியல், காகிள்ஸ் ஃபுட் சிட்டி கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல என்ன பிரைவேட் லிமிடெடா தான் இருந்துச்சு. காகிள்ஸ் ஃபுட் சிட்டி பிரைவேட் லிமிடெடா இருந்துச்சு. இல்ல போடுறது இல்ல, வெப்சைட்ல வரும் இந்த காகிள்ஸ் குவாலிட்டி ஃபுட் பிரைவேட் லிமிடெட். அந்த டைம்ல என்ன செஞ்சிருந்தாங்க, பிரைவேட் லிமிடெடா தான் காகிள்ஸ் ஃபுட் சிட்டியும் பயஞ்சிருந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க என்று சொன்னா, இவங்க பாரியளவான வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவதனால் பொருளாதார சிக்கனத்தை கொண்டிருக்கும். பொருளாதார சிக்கனம் என்றா என்ன, பொருளியல் சிக்கனம் நீங்க படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ல, என்ன பொருளியல் சிக்கனம் என்றா செலவு குறை, இன்னொரு நிறுவனத்தோட ஒப்புடைக்க செலவு குறை இருக்கு. அடுத்தது நீங்க கம்பெனியாக பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னா, குறிப்பிட்ட அரசாங்க வரி விலக்குகளுக்கு என்ன உரித்துடையது. அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னா உங்களுக்கு வரி சலுகைகளை தரும். நீங்க 2 வருடத்துக்கு 5 வருஷத்துக்கு டெக்ஸ் கட்ட தேவை, 2 வருடத்துக்கு டெக்ஸ் கட்ட தேவை, உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு டெக்ஸ் ஃப்ரீ என்ன செய்வாங்க, உங்களுக்கு சலுகைகள் தருவாங்க. ஆகவே என்ன அரசாங்கத்துல சலுகைகள் கிடைக்கும். அடுத்தது நீங்க பங்குகளை நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, அடுத்தது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க ஒரு ஷேர்ஸை நீங்க என்ன செய்யலாம், வாங்கலாம் விற்கலாம். அடுத்தது பாரிய நிறுவன செயற்பாடுல ஈடுபடுறதால, பாரிய அளவான வணிக நடவடிக்கையில் ஈடுபடுறதால உற்பத்தி செலவும் என்ன இருக்கு, இவங்களுக்கு குறைவாக இருக்கு. ஏனைய சில்லறை கடைகளோட ஒப்படைக்க காகிள்ஸ் ஃபுட் சிட்டியில ஒரு சில பொருட்களுக்கு விலை குறையவில்லை, ஒரு சில பொருட்களுக்கு.
ஏன்? அவங்க குறைஞ்ச காஸ்ட்ல என்ன செய்றாங்க, அவங்க வாங்குறாங்க, குறைஞ்ச காஸ்ட்ல அவங்க உற்பத்தி செய்றாங்க. இதெல்லாம் என்ன, பிரைவேட் கம்பெனியில பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்களாக இருக்கு. இதை தவிர்ந்த அனுகூலம் எழுத சொன்னா என்ன, சட்ட ஆளுமை உண்டு, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது, நீண்ட கால ஆயுட்காலத்தை உடையது, தொடர்ந்து இயங்கு தன்மை உடையது என்று எழுதினாலும் ஓகே. இது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா உள்ள விஷயம். இப்ப வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியின் பிரதிகூலன் என்ன தீமை? நீங்க கம்பெனியை பதிவு செய்யறதால என்ன தீமை? என்ன தீமை? சட்ட கட்டுப்பாடு கூட. நீங்க நினைக்கிற மாதிரி கம்பெனியை பதிவு செஞ்சு போட்டு இருக்கல, சும்மா இருக்கல. நீங்க கம்பெனியாக பதிவு செய்தால் கட்டாயம் என்ன செய்யணும், கணக்குகள் தயாரிக்கும். கணக்குகள் என்ன? இல்லைங்க, காட்டணும். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ரைட், ஓகே. இவர் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுப்போமே. இந்த கம்பெனியில நிதி கூற்றுகள் எடுப்போம், தேடி பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் பாடமாக்குவதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நிறுவனத்துல என்ன, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. இந்த கணக்குகளை தயாரிக்காங்க. இங்க பாருங்க, இது ஒரு மாடல் தான் தந்திருக்காங்க. இது ஒரு மாடல். இது இல்லைங்க, ஆனுவல் ரிப்போர்ட் என்ன பார்த்து வச்சிருந்தாரு. எலிஃபென்ட் ஹவுஸ் பாப்போமா. எலிஃபென்ட் ஹவுஸ் தெரியும் தானே எல்லாருக்கும், ஐஸ்கிரீம். எலிஃபென்ட் ஹவுஸ் ஐஸ்கிரீம், அவங்களோட கணக்கறிக்கையை பார்ப்போம் இல்லை. இந்த வருடாந்த அறிக்கையை பார்ப்போம், அதுல அக்கௌண்ட்ஸ் இருக்குமா. எலிபன் ஹவுஸ் எத்தனை பேஜ், 252 பேஜ்ல இவங்க தயாரிச்சிருக்காங்க. சரி பார்ப்போம், நம்ம என்ன செய்யறது பார்ப்போம். அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் போட்டு அவங்களோட கணக்குகள் எல்லாம் இதுல தயாரிப்பாங்க. அப்படி கணக்குகளுக்கு வரும். இந்த இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், கட்டாயம் கணக்காய்வு செய்யும். ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இந்த பேஜ் நம்பர் 154 இருந்து இருக்கு. கட்டாயம் இந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும்னா கணக்காய்வு செய்யப்படல் வேண்டும். இப்படி என்ன செய்யணும், அவங்களோட வருமானங்கள் செலவுகளை எல்லாம் என்ன செய்யணும், அவங்க தயாரிச்சு கணக்குகளை தயாரிக்கணும். இந்த கணக்குகளை தயாரிக்கிறதுக்கு சொல்ற பேர் தான் என்ன, நிதி கூற்றுகளை தயாரித்தல். ரைட். இப்ப நீங்க WIT படிக்கிறீங்க, இப்ப level 1. நீங்க level 3 படிச்சதுக்கு பிறகு இந்த கணக்குகள் இருக்கு தானே, இந்த கணக்குகளை நீங்க தயாரிப்பீங்க. உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து, அந்த நாலேஜுக்காக வேண்டிதான் என்ன, உங்களுக்கு கூடுதலான சம்பளம் வழங்கப்படுது வெளிநாடுகள். வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 5000 ரியால், கட்டார்ல பாத்தீங்கன்னா 5000 6000 திரகங்கள், 10,000 திரகங்கள் எல்லாம் வழங்கப்படுது. WIT படிச்சார்கள் 10,000 ரியால் 5,000 ரியால் சம்பளம் எடுக்கிறார்கள் எல்லாம் இருக்காங்க. ஏன் எடுக்காங்க? இது கணக்குகளை எல்லாம் தயாரிக்கிறது அவங்களோட வேலை. இது எல்லாரும் தயாரிக்கல. இது என்ன, அக்கவுண்டிங் நாலேஜ் உள்ள ஆட்கள் மட்டும்தான் தயாரிக்கலாம். இந்த கணக்குகளை எல்லாம் தயாரிக்கிறதுக்குரிய பேசிக் நாலேஜ்ல இருந்தா என்ன செய்றீங்க, level 1 2 3ல நீங்க என்ன செய்றீங்க, ஒவ்வொரு லெவல்லையும் படிச்சு நீங்க level 3 முடிக்கின்ற போற அசோசியேட் அக்கவுண்டன்ட் என்ற ஒரு பொசிஷனுக்கு என்ன செய்வீங்க, நீங்க வந்துடுவீங்க. வந்தா இந்த கணக்குகளை நீங்க தயாரிக்கலாம். நீங்க வேகன்சில தேடி பாருங்க, உங்களோட சம்பளங்கள்லாம் பாருங்க. இந்த கம்பெனியோட பிரதிகூலம் என்னன்னு சொன்னா சட்ட கட்டுப்பாடுகள் அதிகம், சட்ட விதிகள் அதிகம் என்று போடுங்க. அப்படி இல்லாட்டி என்ன, சட்ட கட்டுப்பாடுகள், சட்ட கட்டுப்பாடுகள் அல்லது விதிகள். சட்ட கட்டுப்பாடுன்னா என்ன, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சும்மா நினைச்ச மாதிரி எல்லாம் ஒன்றும் செய்யல. அடுத்தது, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியோட ஒப்பிடக்க இவங்களோட மூலதனம் என்ன குறைவாக இருக்கு. நம்ம இது பொது கம்பெனியை படிக்கும் போதுதான் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது, பங்குகளை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தான் பரிமாற்றலாமே தவிர பகிரங்கமாக அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு என்ன செய்யலாது, இப்போ பங்குகளை விற்கலாம். இது இவங்களோட பிரதிகூலம். அதே நேரம் பங்கு சந்தையிலையும் என்ன செய்யலாது, இவங்களோட பங்குகளை விற்பனை செய்ய முடியாது. இது தனியார் கம்பெனியின் பிரதிகூலம்.
இது நாம எப்ப விளங்கும் என்று சொன்னா நம்ம வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி படிப்போம். பொது கம்பெனியை படிச்சோம்னு சொன்னா என்ன, தனியார் கம்பெனியோட பிரதிகூலங்கள் உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகும். சரிதானே? ரைட். இப்ப நாம பொது கம்பெனிக்கு வரும். ரைட். இதுல ஒரு ஆள் கேட்டிருக்கிறீங்க, தனியார் கம்பெனியை பதிவு செய்யலாமான்னு சொல்லி. ரைட். நான் இந்த ஹாட்ல பாருங்க. இதுல பாருங்க பிள்ளை, கம்பெனியோட பேரு முதலாவது. நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்கணும் என்று சொன்னா அந்த கம்பெனிக்கு என்ன செய்யணும்? நீங்க ஒரு பேரு வைக்கணும். இப்ப நீங்க உதாரணமாக அபான்ஸ், அபான்ஸ் பிவிடி லிமிடெட், பிரைவேட் லிமிடெட் என்று பேர் வைக்கலாமா என்று சொல்லி தேடுறீங்க. என்ன, அபான்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று பேர் ஒன்று வைக்கலாம். அடுத்தது வேற பேரை பார்ப்போமே. இந்த இருக்கு. இதே பேரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதே பேர் ஒன்றை வைக்கலாமான்னு பார்ப்போம். இந்த பேரை வைக்கலாமா என்ன, வைக்க முடியாது. ஒரு இலங்கையில ஒரு கம்பெனிக்கு ஒரு பேர் தான், ஒரு ஆள் தான் பதிவு செய்யலாம். இன்னொரு ஆள் பேர் பர்த் சர்டிபிகேட்ல பாருங்க, இப்ப குமாரண்டா இலங்கையில எத்தனை குமார் என்ற பேர்ல இருப்பாங்க ஆக்கள். அதே அதே ஈக்குவலான இனிஷியலோட இருக்கு மார்க். ஆனா கம்பெனியோட பேரை பொறுத்தளவையில ஒரே பேர் என்ன செய்யலாது பிள்ளை, இன்னொரு கம்பெனிக்கு வைக்கலாது. ஆர்ச்சினிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஆர்ச்சினிக்ஸ் ஒரு ஆள் தான். இதை நீங்க என்ன செய்யணும், ஆர்ச்சினிக்ஸ் ஆர்ச்சினிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ன செய்யலாம், நீங்க தேடி பார்க்கணும். இதை செய்யலாம். இந்த ஆர்ச்சினிக்ஸ்ங்கிற ஓகே. இப்போ உங்களோட பேர்ல இருக்கும் பாருங்க. இப்ப நீங்களும் என்ன செய்யலாம், கிளாஸ்ல இருக்கிற தெரிவு செய்வோம் நாம. ரைட், ஓகே. பிரதாப், பிரதாப் பார்ப்போம். பிரதாப் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, பிரதாப் ஒரு கம்பெனியை உருவாக்க போறாருன்னு சொன்னா பிரதாப், பிரதாப் இன்டர்நேஷனல், இன்டர்நேஷனல் பிவிடி லிமிடெட் என்று பிரதாப் உருவாக்க போறாருன்னு சொன்னா பிரதாப்புக்கு என்ன செய்யலாம், இந்த உருவாக்கலாம். பொட்டன்சியல் என்ன செஞ்சிருக்கு, பிரதாப் பிரதாப்போட சம்பந்தப்பட்ட சில பேர்கள் என்ன செய்யப்படுது, வைக்கல. எந்த இருக்கு வைக்கல, நேஷனல்ங்கிற வேர்டை என்ன செய்யல, அது பிரதாப் சேர்க்கல கம்பெனி பேரோட. இலங்கை, இலங்கை சார், ஜனாதிபதி, நேஷனல், தேசிய என்ற வேர்டு என்ன செய்யலாது. ஒரு நபர் கம்பெனிக்கு பேரு அந்த தெரியும், இந்த கம்பெனி உருவாக்கக்குள்ள பேரு வைக்கல. ஓகே, இந்த இருக்கு பிரதாப் பிரைவேட் லிமிடெட் என்ன செய்யலாம், பிரதாப் உருவாக்கலாம். உருவாக்குறேன்னா என்ன, முதலாவது இந்த பேரை தேடி கன்ஃபார்ம் பண்ணி போட்டு பிரதாப் என்ன செய்யணும், யாரு, நான் யார் இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு அவர் என்ன செய்யணும், நான் தான் இந்த கம்பெனியோட டைரக்டர், இல்ல நான் ஒரு மூன்றாம் நபர் என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணி அவர் இல்லைங்க என்ன செய்யணும், அந்த பேரை என்ன செய்யணும்டா ரெஜிஸ்டர் பண்ணணும். 3000 ரூபாய் காசு கட்டி என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் நிரப்பி என்ன செய்யலாம், ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி காசை கட்டினா 3 மாதங்களுக்கு அந்த கம்பெனியோட பெயர் பிரதாப்புக்கு சொந்தம். அவர் பதிவு செஞ்சதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்குரிய பேர் யாரு, அவருக்கு தான் சொந்தம், இலங்கையில் வேற ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை. இப்படி பதிகிறதான் என்ன, ஆன்லைன்ல கம்பெனியை பதிவு செய்யற முறைமேங்கிறது. சரிதானே? Right. இப்படிதான் பதிவு செய்யும். ஏன்னா பார்ப்போம், இன்னொரு தரம் பார்ப்போம். இப்ப வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்ற என்ன, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி என்று சொன்னா இப்ப நல்லா இதை பாருங்க. ஆக குறைஞ்சது ஒரு ஆள், ஆக கூடுதல் 50 பேர். இப்ப சொல்லுங்க, 50 பேரை விட கூடினால் தனியார் கம்பெனியாக வச்சிட்டு இருக்கலாம். அவரோட கம்பெனி வச்சிட்டு இருக்கல, ஏன் அடுத்த காட்டத்துக்கு போயிட்டேன். 51, 52, 53 பேருன்னு சொல்லி கம்பெனிக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க ஆக்கள். கிளாஸுக்கு சேர்ற மாதிரி அதுக்கு சேர்றாங்க. என்ன விளக்கம், உடனடியாக என்ன செய்யணும்டா, இந்த பிரைவேட் லிமிடெட் இருக்குதானே, இந்த பிரைவேட் லிமிடெட்ங்கிறது உடனடியாக பிஎல்சி என்கிற கம்பெனிக்கு என்ன செய்யணும், அவர் மாற்றம் செய்ய வேண்டும். செலான் பிஎல்சி, அபான்ஸ் பிஎல்சி, செங்கடகல பினான்ஸ் பிஎல்சி, அப்படி என்ன செய்யணும், ஒவ்வொரு பிஎல்சி என்ற வேர்டு என்ன செய்யணும் அவங்க சேர்த்து பொது கம்பெனியாக பதிவு செய்தல் வேண்டும். இதுதான் சட்டம். இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப பிரதாப் இருக்கார், பிரதாப் அப்ப பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான் பிரதாப்பால உருவாக்க முடியும் என்று சொன்னா இல்ல. பிரதாப் என்ன செய்யலாம் என்று சொன்னா டிரெக்டாவே என்ன செய்ய முடியும்,
அவர் பிஎல்சி கம்பெனியை என்ன செய்ய முடியும்? அவர் உருவாக்க முடியும். ஏன்? தனியார் கம்பெனியை உருவாக்குறதுக்கு ஆக குறைஞ்சது ஒரு ஆள் தான் தேவை. பொது கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை உருவாக்குறதுக்கும் ஆக குறைஞ்சது ஒரு ஆள் தான் தேவை. கூடுதலானது எத்தனை பேர்? அது எவ்வளவு பேரும் இருக்கலாம், அன்லிமிட். அன்லிமிட் டேட்டாங்கிற மாதிரி எத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்ளலாம் கம்பெனியில், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியில். லிமிட்டே இல்லை. ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியை பாருங்க பிள்ளைகள், இயக்குனர்கள் எத்தனை பேர் இருக்கணும்? ஆக குறைஞ்சது ஒரு ஆள். நான் தான் ஓனர், நான் தான் இயக்குனர், விஷயம் முடிஞ்சு. ஆனா வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியில அப்படி இல்லை. ஆக குறைஞ்சது ஒரு ஆள் இருக்கணும் பங்குதாரரா. ஆனால் இயக்குனர்கள் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். ஆக குறைஞ்சது 2 பேர் இருக்கணும். நீங்களும் இருக்கலாம். ஆனா உங்களோட சேர்த்து என்ன செய்யணும்? இன்னொரு நபரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். பங்குதாரரா இல்லை, இயக்குனராக சேர்த்து கொள்ள வேண்டும் தீர்மானம் எடுக்கிறது. இது என்ன சட்டத்தில் உள்ள விடை. இதுதான் மிகவும் பிரதானமான வேறுபாடு தனியார் கம்பெனிக்கும் பொது கம்பெனிக்கும் இடையிலான முக்கியமான வேறுபாட்டுல உண்டு. ஆக குறைஞ்சது ஒரு ஆள் இருக்க முடியும், பிரச்சனை இல்லை. ஆனா இயக்குனர்களை பொறுத்தளவையில ஆக குறைஞ்சது என்ன செய்யணும்? 2 பேர் இருக்கும். அடுத்தது இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, பொதுமக்களுக்கு பங்குகள் என்ன செய்யலாம்? இவங்க விற்பனை செய்யலாம். இப்ப நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷேர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளை? ஷேர் மார்க்கெட், இலங்கையில ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் சர்ச் பண்ணுங்க, கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று வரும். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம். இங்க வெப்சைட் லோட் ஆகும். இதுலதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பங்குகளை வாங்குவாங்க, பங்குகளை விற்பனை செய்வாங்க. இதெல்லாம் இருக்கு பங்குகள். இந்த இருக்கு. இந்த கம்பெனிகளை பாரு. இந்த கம்பெனிகள் இவங்க தான் என்ன செய்வாங்க என்று சொன்னா, இதுல பாருங்க, இந்த இருக்கு. இதுல கம்பெனிகளோட லிஸ்ட் வரும், கொஞ்சம் இருக்கீங்களா? இதை நம்ம சர்ச் பண்ணலாம். இப்ப உதாரணமாக ஆஹ் செலான், செலான் பேங்க் டே பார்ப்போமே. செலான் பேங்க் டே பார்ப்போம். இந்த இருக்கு. செலான் பேங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களோட பிரைஸ் எவ்வளவு? 38 ரூபா. ஒரு பங்கின் விலை 38 ரூபாய். நீங்க 38 ரூபா காசு இருந்தா என்ன செய்யலாம்? செலான் பேங்க் ஷேர்ஸை நீங்க என்ன செய்யலாம்? வாங்கணும். யாராவது விற்காங்கன்னு சொன்னா நீங்க வாங்கணும். அப்படி இல்லாட்டி என்ன? காகில்ஸ், காகில் சிலோன் பிஎல்சி. இதுல எந்த கம்பெனியை நீங்க சர்ச் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு பின்னால என்ன இருக்கும்? பிஎல்சி என்ற வேர்ட் மட்டும்தான் இருக்கு. விளங்குதா? இங்க பாருங்க, நான் காகில்ஸ் என்று சர்ச் பண்றேன். எல்லா கம்பெனியோட பேருக்கு பின்னாலையும் என்ன இருக்கு பிள்ளைங்க? பிஎல்சி, பிஎல்சி, பிஎல்சி என்று. ஏனென்று சொன்னா இந்த பிஎல்சி என்று முடிகிற கம்பெனிகள் மட்டும்தான் என்ன செய்வாங்க? கொழும்பு பங்கு சந்தையில் என்ன செய்ய முடியும்? அவங்க பங்குகளை விற்பனை செய்ய முடியும். கொழும்பு பங்கு சந்தை சம்பந்தமாக நம்முடைய யூடியூப்ல இந்த வீடியோஸ் இருக்கு. கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமாக சிஎஸ்சி மேனேஜர் செஞ்ச வீடியோ ஒன்று இருக்கு. அந்த வீடியோ கட்டாயம் எல்லாரும் பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஷேர் மார்க்கெட் பிசினஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி. ரைட். இதுல பொதுமக்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த பிஎல்சி கம்பெனி என்ன செய்ய முடியும்? பங்குகளை பகிரங்கமாக விற்பனை செய்ய முடியும். அதே நேரம் இவங்க நாம் ஒரு அறிக்கை ஒன்று பார்த்தோமா இல்லையா, நிதி கூற்றுக்கள் என்று சொல்லி, இந்த அறிக்கைகளை பொதுமக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் பேப்பர்ல என்ன செய்யணும்?
பேப்பர்ல அவங்களோட வெப்சைட்ல என்ன செய்யணும், கட்டாயம் பகிரங்கமாக வெளியீடு செய்தல் வேண்டும். அடுத்தது பங்கு பரிமாற்றம் சம்பந்தமா எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, யாருக்கும் விற்கலாம், யார்கிட்ட இருந்தும் வாங்கலாம். அடுத்தது கம்பெனியின் பேருக்கு பின்னால் என்ன இருக்கு, பிஎல்சி என்ற வேர்டு இருக்கு. பிஎல்சி என்ற வேர்டு இருக்கு, கம்பெனியின் பேருக்கு பின்னால இருக்கு. அப்ப இதுதான் என்ன, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி. Right. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஆக குறைஞ்சது ஒரு ஆள், ஆக கூடுதலானது ஒரு தெரிமில்லை, லிமிட். ஆக குறைஞ்ச இயக்குனர்கள் எத்தனை பேரு, 2 பேர். கட்டாயம் என்ன செய்யணும், நிதி அறிக்கைகள் என்ன செய்யணும், கட்டாயம் தயாரித்து வெளியீடு செய்தல் வேண்டும். அடுத்தது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் என்ன செய்ய முடியும், பங்குகளை தங்களை பதிவு செய்து பொதுமக்களுக்கு என்ன செய்யலாம், பங்குகளை விற்பனை செய்ய முடியும். கம்பெனியின் பெயருக்கு பின்னால் என்ன வரும், பிஎல்சி என்ற வேர்டு என்ன செய்யும், வரும். சரிதானே? Right. அப்ப இதுதான் பொது கம்பெனி. இப்ப பார்ப்போம், இப்ப பொது கம்பெனியோட அனுகூலம் என்ன, தனியார் கம்பெனியோட ஒப்பீடு செய்கின்ற போது பொது கம்பெனியில் என்ன நன்மை, தனியார் கம்பெனியில 50 பேர்ட்ட இருந்து மட்டும்தான் மூலதனத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனா பொது கம்பெனியில அப்படியா, எண்ணிக்கையே இல்லை. 50 பேர், 1000 பேர், 2000 பேர், 3000, 5 லட்சம், 10 லட்சம் என்ன செய்யலாம், சகலட்ட இருந்து என்ன செய்யலாம், மூலதனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகளவான மூலதனத்தை இவங்க திரட்டலாம். கொழும்பு பங்குச்சந்தையில் என்ன செய்ய முடியும், பொதுமக்களுக்கு பதிவு செய்து பங்குகளை வழங்க முடியும். பாரிய வியாபார நடவடிக்கை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த ஷேர் மார்க்கெட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல பாருங்க பிள்ளைகள், அதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் என்ன, பெரிய பெரிய கம்பெனிகள். பேங்க பார்ப்போமே, பேங்க பாருங்க, அவானா பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன், காகில்ஸ், கொமர்ஷியல் பேங்க், எல்லாம் அந்த பேங்க் எல்லாம் அவங்க பிஎல்சி தான். இப்ப நாம உதாரணமா சம்பத் பேங்க பார்ப்போம். சம்பத் பேங்க பாருங்க, 80 ரூபாய்க்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, 80 ரூபாய்க்கு சம்பத் பேங்க் பிரைஸ் இருக்கு. Right. அடுத்து, அடுத்தது சட்ட ஆளுமை உண்டு, அதே நேரம் என்ன, சட்ட ஆளுமை உண்டுங்கிறது என்ன, ஒரு நன்மையா, சட்ட ஆளுமை உண்டு, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது, சட்ட ஆளுமை உடையது. அதை எழுதிக் கொள்ளுங்களா, எல்லாத்துக்கும் வரும். சட்ட ஆளுமை உடையது, சட்ட ஆளுமை உடையது, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. பேரளவு பொருளியல் சிக்கனத்தன்மை என்ன செய்யப்படும், இங்கே காணப்படும். இதான் என்ன, இவங்களோட பண்பு. இவங்க பெரிய சிக்கனம், பாரிய அளவான உற்பத்தியில ஈடுபடுறதால இவங்கள்ட்ட பொருளியல் சிக்கனம் ஒன்று என்ன செய்யப்படும், இவங்கள்ட்ட காணப்படும். ரைட். அடுத்து, இவங்களோட தீமை என்ன, நன்மைகளை பார்த்துட்டோம், தீமை என்ன, தீமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பிக்கிறதே கஷ்டம். பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கிறீங்கன்னு, பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கிற மாதிரி பிஎல்சி என்ன செய்யலாது, ஆரம்பிக்க இயலாது. ஏன், சட்ட கட்டுப்பாடுகள் அதிகம், சட்ட வரையறைகள் அதிகம். என்ன பிள்ளைகள், சட்ட கட்டுப்பாடுகள் எழுதிக்கொள்ளுங்க, சட்ட கட்டுப்பாடுகள், வரையறைகள்ங்கிறது விளங்காட்டி சட்ட கட்டுப்பாடுகள் எழுதிக்கொள்ளுங்க. லீகலா கண்ட்ரோல் கூட, நிறைய கொஸ்டின் கேட்பா, நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டி வரும். சரிதானே? அடுத்தது, இப்ப காகல்ஸ் நிறுவனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா பங்குகளை, நீங்களும் ஒரு ஓனர், இன்னொரு ஆள் யாரு பங்குகள் வாங்கியிருக்காருன்னு சொல்லி பார்த்து அவரோட என்ன செய்யலாது, நீங்க கம்யூனிகேட் பண்ணல. ஆனா பங்குடமேண்டா அப்படி விடுவீங்களா, தனியார் கம்பெனின்னா விடுவீங்களா? 50 பேர்ன்னு சொன்னா 50 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பங்குடமையில 2 தொடக்கம் 20 பேருன்னா யார் யாருன்னு தெரியும். எல்லாரும் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, எல்லாரும் சேர்ந்து கலப்பீங்க, சிரிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, டிசிஷன் தீர்மானம் எடுப்பீங்க. ஆனா பொது கம்பெனியில அப்படியா, யார் யாரு பங்குகளை வாங்கியிருக்காங்க என்று என்ன செய்யலாரு, உங்களால கண்டுபிடிக்கல, கஷ்டம். அவ்வளவு பேர் பேரை ஞாபகம் வச்சிருக்கல, நேரடியாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சந்திக்க மாட்டீங்க. அடுத்தது, இப்ப நீங்க பாருங்க, இப்ப நீங்க நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தோம் தானே, இப்ப சம்பத் பேங்க்ட பங்கு 80 ரூபாய்க்கு பங்க வாங்குறீங்க. இப்ப சொல்லுங்க, 80 ரூபாய்க்கு பங்க வாங்கினா உங்களுக்கு அவர் பங்கு லாபம் எவ்வளவு தருவார், எவ்வளவு பங்கு லாபம் தருவார்? 1 ரூபா தருவார், 2 ரூபா தருவார், 10%, 50% ஒரு பங்கு அவர் தரக்கூடியது. அவர் தரக்கூடியதை பாத்தீங்கன்னா, இதுல ஷேர்ஸ் போட்டிருக்காங்களோ தெரியல,
ஆஹ் இதுல காணல் எண்ணிக்கை ஷேர்ஸ் வால்யூம் ரேஞ்ச் பெஸ்ட் வேல்யூ அகெயின்ஸ்ட் இல்லை இதெல்லாம் இல்லை. இதுக்கு எவ்வளவு வந்து சொன்னா ஒரு ரூபா தருவாங்க லாபம். ஒரு ரூபாயும் தாரது கஷ்டம். 80 ரூபாய்க்கு பங்க வாங்கினீங்கன்னா ஒரு ரூபா தான் கிடைக்கும். ஆனா நீங்க ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ற நீங்க ஒரு ரூபா 2 ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்ப்பீங்களா? இல்லை. ஏன் பிக்ஸ் டிபாசிட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னாலே எஃப்டி ரேட், பிஓசியில எஃப்டி ரேட்டை பாருங்க. பிக்ஸ் டிபாசிட்ல நீங்க டிபாசிட் பண்ணீங்கன்னு சொன்னா எஃப்டி ரேட்டை பாருங்க. வட்டி வீதம் என்ன இருக்கு? உங்களுக்கு வட்டி வீதம் கூடுதலாக இருக்கு. வட்டி வீதம் 8.24 வீதம் இருக்கு. ஆனா பங்கு சந்தையில பாருங்க 2.2 வீதம் தான் இருக்கு கிட்டத்தட்ட. அங்க வீதம் என்ன குறை, பங்கு லாபம் வழங்குற வீதம் குறை. அது என்ன மிக முக்கியமான ஒரு பிரதிகூலமாக இருக்கு. பொதுமக்கள் கவர்ச்சிகரமான நன்மைகளை விரைவாக எதிர்பார்க்கின்றனர். ஆனால் கம்பெனிகளால் அப்படி வழங்க முடியுமா லாபத்தை? அப்படி வழங்க முடியாது. அடுத்தது, பங்குதாரர்களுக்கு முகாமைக்கும் இடையில் பிரச்சனை காணப்படும். என்ன பிரச்சனை? ஓனர் சொல்லுவாரு இப்படி செய்யுங்க என்று சொல்லி, ஆனா மேனேஜர் என்ன செய்வார்? நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார். அப்ப ரெண்டு தரப்பினருக்கும் என்ன செய்யப்படும்? அடிக்கடி பிரச்சனைகள் நடக்கும். மீட்டிங்குகள்ல அடிக்கடி பிரச்சனை நடக்கும். பங்குதாரர்களுக்கு முகாமைக்கும் இடையில் முதல்வர் முகவர் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. முதல்வர் முகவர் பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப பாடசாலையில் இருக்கிறது தானே அதிபர் இருக்கார். அதிபர் சொல்றாரு நான் இல்லாத டைம்ல இந்த பாடசாலையை நடத்துங்க என்று சொல்லி பிரதி அதிபர் ஒப்படைக்கார் பொறுப்பு. அந்த சந்தர்ப்பத்தில் முதல்வர்ங்கிறவர் அதிபர், முகவர்ங்கிறவர் யாரு? அதிபர் சார்பாக செயற்படுற அவர் தான் முகவர். இப்ப கம்பெனில நாம என்ன செய்யறோம் என்று சொன்னா, பங்குதாரர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. எல்லாரும் தீர்மானம் எடுக்கல. அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க என்று சொன்னா, எங்கள் சார்பாக நீங்கள் முடிவெடுங்கள், நீங்க கம்பெனியை இயக்குங்க என்று சொல்லி இயக்குனர் சபையிட்ட பொறுப்பை கொடுத்தா அவங்களும் சரியா இயங்குறல்ல, முகாமையும் சரியா இயங்குறல். இயங்காட்டி என்ன? ரெண்டு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனைகள் காணப்படும். இதுதான் என்ன பொது கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ரைட். ஆகவே அங்கால ரெண்டே ரெண்டு கம்பெனி இருக்கு. இது ரெண்டையும் பார்த்து போட்டு கிளாஸ் முடிப்போம். வரையறுக்கப்பட்ட கரை கடந்த கம்பெனி என்ன? இலங்கையில பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டுல பிசினஸ் செய்யற ஆட்கள் தான் யார்? வரையறுக்கப்பட்ட கரை கடந்த கம்பெனி, ஓவர்சீஸ் கம்பெனி. அப்ப வெளிநாட்டு கம்பெனி என்ன யார்? வெளிநாட்டு கம்பெனி யார்? டிஷ் டிவி இந்தியா. இந்த எக்ஸாம்பிள பார்த்துக்கொள்ளுங்க. டிஷ் டிவி இந்தியா. இப்ப நீங்க டிஷ் டிவி எல்லாம் பாக்குறீங்க வீட்டு இருக்கு தானே, டிஷ் டிவி, சன் டைரக்ட் எல்லாம் இருக்குதானே. அவங்க யாரு? வெளிநாட்டு கம்பெனி. இந்தியாவுல பதிவு செஞ்சு போட்டு இலங்கையில பிசினஸ் செய்யறார்கள் தான் யாரு? வெளிநாட்டு கம்பெனி. இங்க பதிஞ்சு போட்டு வெளிநாட்டுல பிசினஸ் செய்யறாங்களுக்கு பேர் என்ன? ஓவர்சீஸ் கம்பெனி, கரை கடந்த கம்பெனி. வெளிநாட்டுல பதிவு செஞ்சு போட்டு இலங்கையில பிசினஸ் செய்யறாங்களுக்கு பேர் என்ன? அவங்க வெளிநாட்டு கம்பெனி. ஆகவே இவ்வளவு தான் என்ன பிள்ளைகள் கம்பெனிகள வகையாக காணப்படும். ரைட். ஆகவே நம்ம கம்பெனிகள வகை படிச்சிட்டோம். இனி நாம படிக்க போற விஷயம்தான் கம்பெனியை பதிவு செய்யறது எப்படி. ஹவு டு ரெஜிஸ்டர் அ கம்பெனி. என்ன செய்ய போறோம்? நாம இப்படி படிக்க போறோம். இன்றைக்கு படிக்கல. கம்பெனியை பதிவு செய்யறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எங்க பதிவு செய்யற என்பது சம்பந்தமா என்ன செய்வோம் நாம படிப்போம். இந்த கம்பெனியை பதிவு செஞ்ச என்ன சர்டிபிகேட் தருவாங்க? இதான் அந்த சர்டிபிகேட். இந்த பிவிடி லிமிடெட் பதிவு செஞ்ச இந்த சர்டிபிகேட் தருவாங்க. ரைட். அப்ப இதை முடிச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம்? அடுத்த கிளாஸ், இன்னும் 2 கிளாஸ்ல இந்த பாடம் என்ன செய்யும்? 2 கிளாஸ்ல இந்த பாடம் முடியும். இதுதான் என்ன பெரிய ஒரு பாடமாக இருக்கும் உங்களோட யூனிட்ல இருக்கிற டெஸ்ட் யூனிட்ல இருக்கிற பெரிய பாடம். இந்த பாடத்தை முடிச்சோம்னா மற்ற யூனிட் எல்லாம் என்ன செய்யும்? மற்ற யூனிட் எல்லாம் குயிக்கா முடிஞ்சுது. ரைட். ஆகவே இந்த டியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இன்னும் என்ன ஒரு 7 பேஜ் ஒரு 6 அந்த பிக்சர் இந்த இமேஜ் எல்லாம் கழிச்சிங்கன்னு சொன்னா ஒரு 5 பேஜ் இருக்கு. 5 பேஜுக்கு தான் நமக்கு இருக்கு. 2 கிளாஸ்ல என்ன செய்யலாம்? நாம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். ரைட். ஆகவே தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். நாம என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம்? இந்த பேலன்ஸ் பார்ட்டுகளை நாம என்ன செய்வோம்? நாம பேலன்ஸ் பார்ட்டுகளை படிச்சுக்கொள்வோம்.